இப்போ நீங்கள் கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்லை முழிச்சுக்கிட்டீங்களா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிவகார்த்திகேயன் 2050 வந்து சிஎம்மா வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அந்த கோவத்திலையா? அதே மாதிரி விஜயகாந்த் ஜெயந்தி விஜய் சேதுபதியை ஏன் எதிர்கட்சி தலைவராக்குனீங்க? மகளையே லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணது யாராவது இருக்காங்களா? ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு ஃபேமிலி டச் ஓரியன்ட் அப்படி இருந்தது. இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு 3 டாப்பிக்குமே ஒரு கான்ட்ரவர்சியாகவே தான் சுற்றி வருது. அதுக்குண்டான சொல்யூஷனும் கொஞ்சம் முடிக்கும் போது அப்படியே கொஞ்சம் அலூஃபாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே சார். கள்ளக்காதல் அதிகமாக ஆதரிக்கிறீங்களோ? காதல் எது சார் நல்ல காதல் கள்ளக்காதல்? எல்லாமே காதல் தானே சார். இப்போ இருக்க ஜென்ரேஷனையும் கொச்சையாக தான் சொல்ல வரீங்க. எந்த ஜென்ரேஷனு? அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் செக்ஸ் வச்சுக்கலாமா பொண்ணு பார்க்க வரும்போது கேட்குது. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு ஏன் கேட்குது? லெஸ்பியன் வந்து வெறும் செக்ஸை மட்டும்தான் டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிற நினைக்கிறீங்க? அவ்வளோ டீட்டெயில்டெல்லாம் சொல்லவே இல்லையே சார். சார் ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக மங்காத்தா தேடி ரெண்டும் வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, அவரு சும்மா கற்பனையாக பேசுகிறாரு, அதை கண்டுக்காதீங்க. விக்னேஷ் வந்து ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஃப்ரெண்டு. அப்போது இவர் வந்து சொன்னார்ப்பா இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணுன்னு விக்னேஷ் ப்ரோ சொல்கிறாரு அப்படின்னாப்புல. சரி அப்படின்னு வந்துட்டு அழகாக அந்த கேரக்டரை பற்றி சொன்னாப்புல. ஒரு சின்ன கேரக்டர் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க ஒரே கதையில் நீங்களும் உங்கள் பையனும் நடிக்கிறீங்கன்னாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. சரி, 2 கேரக்டர் கேட்டேன், பிடிச்சிருந்தது. உண்மையான விஷயம். நடிகர்களை வந்து ரசிக்கணும், அதுக்காக வந்து ரொம்ப பூஜித்து ரொம்ப ஒரு ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து விளக்கி சொல்லக்கூடிய ஒரு கதை. இப்போ வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே யாரும் கோச்சிக்க மாட்டாங்களா இதுக்குன்னு. நிச்சயமாக உண்மை புரிந்தவர்கள் வந்து கோச்சிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணலை. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்த அன்பு மகன் விக்னேஷுக்கு என்னுடைய நன்றிகள். விக்னேஷை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிய என்னுடைய அன்பு மகனுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த டீம் நிச்சயமாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அது எல்லாவற்றிற்கும் உங்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போது நினச்சேன், இந்த டிரெக்டர் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு, இவரோட ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து ஹாட்ஸ்பாட் 2ல் வந்து என்னை ஒரு ஸ்டோரிக்கு கூப்பிட்டுருந்தாரு. அதை விட அந்த ஸ்டோரியே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக், நீங்கள் என்னை இந்த ஸ்டோரிக்கு யோசிச்சதுக்கு. ஹாட்ஸ்பாட்டோட செல்லப்பிள்ளையை தான் கூப்பிட போகிறோம். பார்ட் 1லேயும் இருந்தார், 2லேயும் இருந்தார். அப்பா 6 அடித்தா இவர் டபுள் 6 அடித்து எல்லா கேரக்டரும் சூப்பராக பண்ணிடுறாரு. ஒரு கைத்தட்டலோட லெட் மீ வெல்கம் ஆதித்யா பாஸ்கர். மதிப்பிற்குரிய பிரஸ் அண்ட் மீடியா வணக்கம். ஹாட்ஸ்பாட் 1க்கு இதே மாதிரி வந்து நின்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. அதனால தான் அந்த படம் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களால் தான். ஸோ அதனால தான் ஹாட்ஸ்பாட் 2 தனிப்பட்ட முறையில் ட்ரிபிள் டியை வந்து பரபரப்பான வெற்றியாக கொண்டு போனதுக்கான முக்கிய காரணம் பத்திரிகை, ஊடகம், இணையதளம் தான். அவனன்றி உலக அசையாது என்பதை போல உங்களை என்று எதுவும் இல்லை. நீங்கள் கொண்டாடினீர்கள், மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஸோ அதற்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. ஹாட்ஸ்பாட் 2 அதில் தம்பி விக்னேஷ் கார்த்திகை பற்றி அவருடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எதாவது பார்த்ததில்லை. என் மகன் உமாபதி வந்து அப்கமிங் ஹீரோ டைரக்டர்ஸுகளை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுக்கிற பொழுது தொடர்பு கொண்ட பொழுது, அப்பா ஒரு டேஸ்ட்ஃபுல் டைரக்டர்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் அவருடைய ப்ரீவியஸ் செட்டப்லாம் பார்த்த பிறகு நேரேட் பண்ணாப்புல. நேரேட் அந்த பண்ண விதமே ஒரு மெச்சூர்டான ஆள்.
அப்புறம் அவருடைய அணுகுமுறையிலெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொடியூசர் தம்பி பாலா, அனில், பிரியன்லாம் சொன்னதை போல் ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு அற்புதமான டைரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னை அதிகமாக வெறுத்ததும் அவர் தான், அதிகமாக நான் லவ் பண்ணுறதும் அவர் தான். அப்படி தான் எங்களோட இது ஆரம்பிச்சது. இந்த கதை இல்லை, என்கிட்ட இன்னும் நிறைய கதை சொல்லியிருக்காரு. அதில் நாங்கள் ஒரு கதை ஆரம்பிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறதுல அது சில பல காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. அப்போது தான் எனக்கு ஹாட்ஸ்பாட் 2 ஐடியா சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ ஹாட்ஸ்பாட் 1 எனக்கு கொஞ்சம் லைக் நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சு, பயமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை அப்படின்னு போய் உடனே போய் பார்த்தேன். பார்த்துட்டு என் கண்ணில் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கடைசி அதில் வர்றது கலையரசன் அவர் நடிச்சிருந்த அந்த கடைசி பார்த்துட்டு, என்ன ப்ரோ ஒரு இவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஃபிலிமை ஏன் அதை எல்லாரும் எப்படி இதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது கூட அந்த படமா அது ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு எமோஷனல் இருந்துட்டு அதோட ரிவ்யூ இவ்வளோ பேடாக போயிருந்துச்சு அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவர் அவர் புலம்பிகிட்டே இருந்த ஒரு 2 மணி நேரம் அவர்கிட்ட, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் என்ன பேக் ஃபர் இப்படியாச்சும் அந்த படத்தில் இவ்வளோ நல்ல படம் இது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அஸ்வின் ப்ரோ, நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹாட்ஸ்பாட் 1க்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லை, ட்ரெய்லருக்கு தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதுனதே நம்ம பெருசு தான். ஸோ அதனால தான் 2வே பண்ணுறோம். ஸோ அது ஒரு ஃப்ளோவில் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி தான் நீங்கள் 1 பார்த்துருப்பீங்க. 1 வெற்றி படமாக ஆக்குனதுனால தான் 2 பண்ணியிருக்கோம். ஸோ சொல்லிடுறேன் கடைசியாக 2 பண்ணியிருக்கோம். இப்போ 2 1ல் எங்களுக்கு எவ்வளோ சென்சார் பிரச்சனை வந்ததுன்றது எங்களுக்கு தான் தெரியும். அது 1ல் நீங்கள் பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஆதித்யா பாஸ்கர் கௌரி அந்த பொண்ணு பையன் மாறி இருந்த மேட்ரு ஆக்சுவலி சென்சாரில் பார்த்துட்டு இந்த கதையை ரிலீஸ் பண்ணக்கூடாது, தூக்கிடணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்குது, இது ஒரு மதத்தோட சென்டிமெண்ட் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ போராடி சென்சாரோட அவருக்கு இல்லை இது ஓகே இது வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது எழுத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது ஆடியன்ஸோ இல்லை ப்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே இல்லை, இது சென்சாரில் ஓகே ஆகுமா அப்படின்றதான் மைண்டில் வந்தது. ஸோ அதனால் நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது சென்சாரில் பிரச்சனை வராமல் எதை டூ மச்சாக சொல்ல முடியுமோ அதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம். சென்சாரை நினைக்காம பண்ணியிருந்தா இன்னும் டூ மச்சாவே பண்ணியிருக்கலாம். பட் அதான் அந்த கன்சர்ன்ஸை மைண்டில் வச்சு டூ மச்சாக அந்த இஷ்யூ வராமல் என்ன பண்ணுமோ அதை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி வெற்றி படமாக்குங்க. சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் மீட்டில் எல்லாரை பற்றியும் லென்த்தாக பேசுகிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணிருக்காங்க, நான் லென்த்தாக பேசினவங்க கடுப்பாயிருவாங்க. அதனால் தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கேட்கலாம், கண்டிப்பாக நான் பேசுகிறேன். தெரி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. தானு சார், மோகன்ஜி அண்ட் நாங்கள் 2 பேரும் பேசுவோம். அப்புறம் பாலா போய் நேரில் மீட் பண்ணார். ஸோ பெருந்தன்மையாக அவரோட படத்தை போஸ்ட்போன் பண்ணதுக்கு அவருக்கு எங்கள் டீம் சார்பாக நன்றிகள் சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்திருந்தால் கண்டிப்பாக தியேட்டர்ஸ் கிடைக்கிறதெல்லாம் இஷ்யூ ஆகிருக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபரீனா, நாங்கள் கேட்ட உடனே என் ஃப்ரெண்டு சேர்ந்து நிறைய ஆங்கரிங்லாம் பண்ணியிருக்கோம். கேட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபரீனா. வேலு பிஆர்ஓ, ஸோ அவருக்கு ரொம்ப நேரம் கை தட்டலாம் கண்டிப்பாக. ஏன்னா என்கிட்ட சொன்னார் ஹாட்ஸ்பாட் 1 இதுலேயே நீ என் பேரை சொல்லலை, 2லேயும் நீ பேரை சொல்லலை அப்படின்னு கடுப்பாயிரு அப்படின்னாரு. ஸோ அதனால வேலு பேரை நல்லா சவுண்டாக சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். டூ மச்சா இல்லையே, அதான் சார் சொன்னேனே, கொஞ்சம் ஏமாத்திட்டீங்க. அதுதான் சார் ரீசெண்டாக இருந்தது. அதுதான் சென்சாரில் பிரச்சனை வராமல் எந்த அளவுக்கு டூ மச்சா போக முடியுமோ அந்த அளவுக்கு டூ மச்சா. இது உங்களுக்கு உண்மையா இவங்க 2வது படம்னாங்க, 4வது படமா 5வது படம்? 4வது சார். 4வது படம். ஆமாம் சார். அப்புறம் அவர் எந்த படத்தாக இருந்தாலும் ப்ரமோஷனுக்கு வந்துடுவார். ஏன் அவர் கூப்பிடல? ஒருவேளை சிவகார்த்திகேயன் 2050 சிஎம்மாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த கோவத்திலையா இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, எதுக்கு தேவையில்லாம அவர் கோத்து விட்றீங்க? அதாவது சரி ஓகே, விஷ்ணு விஷால் ப்ரோ ஏன் வர முடியல அப்படின்னா 30ஆம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பொறுத்து அவர் முன்னாடியே ஸ்கெடியூல்லாம் போட்டு அவர் வேறு ஷூட்டிங்கு போயிட்டார். அப்புறம் நாங்கள் தளபதி படம் தள்ளினதுனால நம்ம 14 பொங்கல் வரலாம், அப்புறம் 20 அப்பெல்லாம் பிளான் பண்ணதுனால இப்போ அவர் ஊரில் இல்லைன்றதுனால அவர் வர முடியல. அதுதான் ஒன்று. 2வது கேள்வி என்னது? சிவகார்த்தி அந்த கோவத்தில் இல்லை அதெல்லாம் இல்லை, அது ஒரு கற்பனை, அது ஜாலியாக வச்சோம். சார் அதே மாதிரி விஜயகாந்த் ஜெயந்தி, விஜய் சேதுபதியை ஏன் எதிர்கட்சி தலைவராக்குனீங்க? இல்லை சார், ஒரு சிஎம்ஓ ஒருத்தர் தான் சார் இருக்க முடியும். ஸோ அதனால் இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர்னு. சார்
சொல்லுங்க சார். 2 ரசிகர்களை காமிச்சிங்க, அது மறைமுகமா 2 நடிகர்னு தெரியுது, தாதா ராஜான்னு. உண்மையிலேயே மனசுல அந்த 2 பேரை வச்சு தான் பண்ணி. உங்களுக்கு எந்த 2 பேர் சார் ஃபீல் ஆனாங்க? அது நீங்க யார் நினைச்சீங்களோ அவங்க. நான் யாரையும் நினைக்கல சார். உங்களுக்கு யார் ஃபீல் ஆனாங்களோ அவங்க. டைரக்டர் சார், சொல்லுங்க சார். சார் இப்போது உங்களோட படங்கள் வந்து டைம் ட்ராவல் பேஸ்ட்லேயும் இருக்குது, நீங்கள் சொல்கிற நெரேஷன்லேயும் டைம் ட்ராவல் இருக்குது, ஃப்யூச்சரை உற்று நோக்கி இருக்குது. ப்ரெசண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா ஃப்யூச்சர் தான் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ப்ரெசண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தம்பி ராமையா சார் கதை ப்ரெசன்ட் தானே சார்? சார் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட கதைகளும் உங்களோட எண்ணங்களும் வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி, ஐ மீன் அடியிலையும் ஃப்யூச்சர் டைம் ட்ராவலு, இதுலேயும் டைம் ட்ராவலு அப்படி சொல்கிறேன் சார். ப்ரெசென்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். ப்ரெசென்ட் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கும் போதே நைட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஃபியூச்சரை பற்றி தானே சார் யோசிக்கிறேன். அதனால் யோசிக்கும் போதே கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல. எதிர்பார்க்குறது ப்ரெசென்ட், ஃப்யூச்சர் தான் எதிர்பார்க்குறீங்க நிறைய விஷயங்கள்ல அப்படின்னு எனக்கு படுது. ப்ரெசென்ட் நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னு எனக்கு. ஓகே சார், இதை நான் கருத்தாக எடுத்துக்கவா என்னன்னு தெரியலையே. ஓகே சார். விக்னேஷ், படமாக ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சும்மா ஜாலியான கொஸ்டின்ஸ் தான், தப்பாக நினச்சிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே வந்துட்டு இந்த எல்ஜிபிடிலாம் வந்துட்டு இப்போ பேன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஊரில் அதை வந்து ஒரு பொது உடைமை ஆக்குற முயற்சிகள் மாதிரி தெரியுது இதில். இல்லை சார், அது சரியா தான். அது நீங்கள் கேட்குறது பெரிய டாபிக் சார். அது இல்லை பெரிய டாபிக், அது சின்ன விஷயம். ஆடியன்ஸ் வந்து அது ரொம்ப அது வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா அப்படி ட்ரை பண்ணலாமான்னு எடுத்துக்குவாங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயம். இல்லை சார், என்னோட கருத்து வந்து இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது, எல்லாருக்கும் பொதுவானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு அது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. இப்போது எல்ஜிபிடி அவங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா அது பிரச்சனை கிடையாது, அதுதான் எங்களோட இயற்கை அப்படின்னு அவங்களோட கருத்து இருக்கும். ஸோ எல்லாருக்கும் சொந்தமான உலகத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட உரிமை இல்லை சார். அது அவங்களோட கால். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நீங்கள் சினிமா அந்த கிரேஸை வந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நடிகர்கள் மேலே. ஃபர்ஸ்ட் கதையில் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் பார்ட்ல, அதாவது செகண்ட் ஹாஃப்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நடிகர்கள் தான் 2050 வரை சிஎம் ஆகுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பீங்க. அது ஒரு கான்ட்ராஸ்டான விஷயமா? அது ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு விஷயம் தானே சார். இப்போ இருக்கிற விஷயத்த சொல்றோம், 50 வரைக்கும் இப்படியே இருந்தா அப்படின்னு, அது ஒரு சர்க்காசம் தான் சார் இது. சரி, அப்புறம் மகளையே லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணது யாராவது இருக்காங்களா? இல்லை, நீங்கள் கதையெல்லாம் ரிவீல் பண்ணுறீங்க. இதுக்கு நான் பதில் சொன்னேன்னா கதையை சொல்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அது இல்லை அப்படின்னு தானே நம்ம கடைசியில் சொல்கிறோம். ஓகே, அப்புறம் லவர் அண்ட் கேர்ள் பெஸ்டி, லவர் அண்ட் பாய் பெஸ்டிலாம் இருக்கிற மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ஒய்ஃபும் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஒய்ஃப் பெஸ்டி கால் பண்ணுற மாதிரி தெரியுது. அது ஒய்ஃப் பெஸ்டி மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டில் ஏதாவது ஒய்ஃப் பெஸ்டின்ற ஒரு டேர்ம் கொண்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இதை நான் யோசிக்கிறேன் சார். பார்த்து பண்ணோன்னா அவரே ஜோடி இல்லைன்னு என்கிட்ட கோபமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதை என்கிட்ட ஐடியாவாக சொல்லி ட்ரை பண்ணலாம் சார். டைரக்டர் சார், சொல்லுங்கள் சார். லெஸ்பியன் என்னும் ஒரு இனச்சேர்க்கை வந்து அதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு வாழ்க்கை முறை அல்ல, செக்ஸில் ஒரு வகை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் இதை ஏற்றுக்கிற மாதிரியே கதையை கொண்டு போய் இருக்கீங்க. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை சார், நான் ஏற்றுக்கிறேன் சார். அதான் சொன்னேனே, ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட வெறுப்புகள் அவங்களோட உரிமை. அதை நாம இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லி, இப்போது நீங்கள் தாடி வச்சுருக்கீங்க, தாடி வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னால் சரியா சார்? அது உங்களோட உரிமை இல்லை, உங்களோட வெறுப்பு இல்லை. அது இப்போ அரிக்கும், குளிச்சுட்டு துவைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி தானே அவங்க. இப்போ நான் லெஸ்பியன், இப்போ நான் ஒரு கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேவாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அது பாதிப்பாக போகுது அப்படின்னு தானே நான் கேட்பேன். புரியுதில்ல உங்களுக்கு? ஸோ அது அவங்களோட உரிமை சார். அது ஒரு குடும்ப அடுத்தடுத்து சங்கிலி தொடர் மாதிரி போகணுமே, அது குறையுமே? அது எது சார்? அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் அடுத்தடுத்து அந்த குடும்பத்தின் சங்கிலி தொடர் வரணும்ல, அது குறையுமே? இல்லை சார், அதான் நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன். இதை நான் ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது. அது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு டிபேட்டாகவே பேசக்கூடிய ஒரு டாபிக். ஸோ குடும்பம் இப்போ நிறைய பேர் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்கிறாங்க. அப்போ கூட குடும்பம் தொடராதே சார். அப்போ என்ன சொல்லுவீங்க? அதான் அது தப்புன்னு சொல்லலாமே. அதான் சார், அகைன் அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றே தான் ஆகணும் அப்படின்னு ரூல் கிடையாதுல்ல. நிறைய பேர் குழந்தை பெற்றுக்காம வாழ்கிறாங்கல்ல. ரூல் இல்லை, உங்கள் அம்மா அப்பாவும் எங்கள் அம்மா அப்பா அப்படி போயிருக்காங்க. அதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணும்னு ரூல்லாம் கிடையாது சார். அக்ரிமெண்ட்டை காட்டுங்க சார். சார் இல்லை அக்ரிமெண்ட்லாம் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் ஒய்ஃபும் நானும் குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமான்றது நான் தானே சார் முடிவு பண்ணணும். அது ரூல் கிடையாதுல்ல. அது ஆமாம்மா, அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம்மா, ஓ சப்போர்ட். ஓகே ரைட். இல்லை ஓகே, இல்லை அது லீகல் தான்.
377 ரூல். ஹலோ, ஓகே சார் இங்கே சார் சார் இந்த பக்கம் சொல்லுங்கள் சார். இப்போது சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு படமும் ஓடுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு கடந்த சில வருடங்களாக. சர்ச்சைக்குரிய கதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணும். இப்போ உங்கள் ஹாட்ஸ்பாட் 1க்கு வந்து ட்ரெய்லர் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணதால தான் படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது. அதனாலேயே இந்த படத்துலையும் சர்ச்சைக்குரிய 3 கதைகளை எடுத்துக்கிட்டு பண்ணீங்களா? சர்ச்சைக்குரிய கதைகளை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது இல்லை சார். பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதனால தான் பண்ணீங்களான்னு கேட்குறீங்களா? இது ஒரு ட்ரெண்டாகவும் போயிட்டு இருக்கு. சில யங் டைரக்டர்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். அதான் சார், இது ஒரு விவாதம் கிரியேட் பண்ணோம். இது இப்போ அப்படியான படங்கள் தான் அதிகமாக வருது. ஆமாம் சார். இப்போ ஹாட்ஸ்பாட் 1 ஒரு ஃப்ளேவரில் இருந்தது. ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னு நான் பண்ணும்போது லவ் ஸ்டோரி பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஹாட்ஸ்பாட் 1 பார்த்துட்டு 2 பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து 1 என்ன ஃப்ளேவரில் இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான் 2ல எதிர்பார்க்க போகிறாங்க. ஸோ அதே ஃப்ளேவரில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினச்சி பண்ணது தான் சார். 1ஓட கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு ஃபேமிலி டச் ஓரியன்ட் அப்படி இருந்தது. இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு 3 டாப்பிக்குமே ஒரு கான்ட்ரவர்சியாகவே தான் சுற்றி வருது. அதுக்குண்டான சொல்யூஷனும் கொஞ்சம் முடிக்கும் போது அப்படியே கொஞ்சம் அலுஃபாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே சார். வெளிப்படையாக அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்தது ஃபர்ஸ்ட்டில். தெரியலையே, எனக்கு கேள்வி எப்படி சொல்கிறது. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அதை சொல்யூஷனாக சொல்ல முடியுமோ அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கதையிலையும் சரி, செகண்ட் கதையிலையும் சரி. கடைசி கதையில் சொல்யூஷன் கிடையாது, ஒரு காதலை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு எண்டு கொடுத்துருக்கோம். அதுதான் சார். கள்ளக்காதலை அதிகமாக ஆதரிக்கிறீங்களோ? இன்னும் நீங்கள் பேசலையே அப்படின்னு பார்த்தேன். லேட்டாக பேசினாலும் லேட்டஸ்டாக கள்ளக்காதலுக்கு பயங்கரமா ஒரு பிலாசபிலாம் சொல்றீங்க. சசிகுமார் சார் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார்ல, பின்னாடி இருந்து இவர் தான் எமோஷன் ஆவார்னு பார்த்தேன். இதுவே தப்பா இருக்குது, பொண்ணை லவ் பண்ற மாதிரி வருதேன்னு நினைச்சேன். பட் ஆனா அதை விட பெரிய குண்டு கூட இருக்கிற ஃப்ரெண்டு துரோகம் பண்ற மாதிரி ஒன்று வச்சிங்கல்ல. கேள்வி திரும்பி கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் கேட்டிங்களா கேளுங்க. இல்லை கள்ளக்காதல் தானா? இல்லை சார், காதல் எது சார்? நல்ல காதல், கள்ளக்காதல் எல்லாமே காதல் தானே சார். அதான் மாதிரிதான். பட் அது சரியா தப்பான்றது அகைன் அவங்களோட. அதுக்குன்னு கள்ளக்காதல் ஆதரிக்கிறேன் அப்படி எடுத்துக்காதீங்க சார். இல்லை சார், ஒருத்தருக்கு துரோகம் பண்ணாவே அது கள்ளக்காதல் கணக்கு தானே சார் அது வருத்தம். அப்புறம் எப்படி சார் அது நல்ல காதல் எல்லாமே சொல்ல முடியும்? அந்த 2 பேருக்கு அது நல்ல காதல் தானே. புருஷனுக்கு தான் அது கள்ளக்காதல், அவங்க 2 பேருக்கு அது நல்ல காதல் தானே. அதே போல இப்போ இருக்க ஜென்ரேஷனையும் கொச்சையா தான் சொல்ல வரீங்க. எந்த ஜென்ரேஷனு? அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் செக்ஸ் வச்சுக்கலாமா பொண்ணு பார்க்க வரும்போது கேக்குது. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு ஏன் கேக்குது? அந்த வந்தவர் என்ன சொல்றாரு? பொண்ணுங்களுக்கெல்லாம் முடி வளர்க்க தான் தெரியும், முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. என் பையன் நான் சொல்றத தட்ட மாட்டான், உன் பொண்ணுகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. அவர் மேல இருக்கிற கோவத்துல அந்த பொண்ணு அப்படி பேசுறா. அது எப்படி சார்? நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக் கொடுத்தீங்களோ அப்படின்னு லவ் ஸ்டோரின்னு ஒன்று வந்ததுல, அதுல இப்போ லேட்டஸ்டா வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க, பாட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த பொண்ணு டைரெக்டாக அப்பா உக்காந்துட்டு இருக்கும்போதே கேட்குதே இவ்வளோ தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை அப்படி கேட்க முடியுமா, கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. கரெக்ட். இவங்க கேட்டதுக்கு தானே தம்பிராம சார் வந்து கிளைமேக்ஸில் பதிலடி கொடுக்குறாரு. இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு முடிச்சிருந்தேன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதுக்கப்புறம் சார் வந்து பேசுகிறாருல்ல, நீ சொன்னது தப்பு அப்படின்ட்டு அவர் ஏன் பேசுறாருன்னா, சில பேருக்கு சில விஷயத்த சொல்ற விதத்தில் சொன்னாதான் புரியும். அதுவே நீ தானமா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாருல்ல. அஸ்வின் ப்ரோ, நீங்கள் அண்ணன் கேட்கும் போது அசால்ட்டாக சொல்லிட்டீங்க ஜாலியான்னு. பட் ஆனால் அந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஆழமாக உங்களை காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், குத்திச்சுன்னு தெரியும். பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் அவர் ஃபோன் பண்ணும்போது ஹாட்ஸ்பாட்டாக அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்களை நடிக்க வைக்கும் போது இந்த டைலாக் தான்டா அமர் சொல்ல போகிறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்குறோம். அதே போல் இப்போ நீங்கள் கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்லை முழிச்சுக்கிட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி, நான் நேர்மையாக கேட்ட நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் வந்து 40ங்கிறது ஜென்ரலாக நான் சொன்ன ஒரு நம்பர். நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம், அது கம்மியும் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ கதை கேட்டாலும் நீங்கள் தூங்காமல் இருந்திருப்பீங்களா? நீங்கள் படத்துலேயே நான் பார்க்குறேன், தேட்டரில் அத்தனை பேர் தூங்குறாங்க. நாங்கள் யாரும் புண்படுத்துறதுக்காக யாரும் பேசுனது கிடையாது. நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன். நீங்கள் திரும்ப இப்போ இந்த இதில் வந்து படத்துக்கு வரும்போது நீங்கள் திரும்ப அதை பற்றி கேட்குறீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு பார்த்துட்டே இருக்கீங்க. குத்தலை நாங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்ட விதம். இப்போ அந்த டைலாக்கே உங்களுக்கு இருக்கிறாங்க, அவ்வளோ போல்டாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் முழிச்சுக்கிட்டீங்களா? இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களான்னு சார். நான் உண்மையே நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன். நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன்.
அது ஒரு endless process. Okay, I'm cool. trying to be a better actor. கூல் விக்னேஷ் உங்களுக்கு விக்னேஷ் ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் வந்து 2 பெரிய நாயகன்கள் இறந்த உடனே அதான் அவங்க ரசிகர் இறந்துடுறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, கதையே சொல்லாதீங்க சார். சாரி, அந்த 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 இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியை வந்து தத்தெடுக்க சொல்கிறீங்க. எனக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் பெரிய லெவலில் வளர்ந்துட்டீங்க சரிங்களா, நீங்கள் பெரிய ஹீரோ ஆகிட்டு உங்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு தவறு நடந்து அது மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அந்த ஃபேமிலியை தத்தெடுப்பீங்களா? நானா இல்லை, அகைன் இதுக்கு பதில் சொன்னால் கதை ரிலேட்டடாக பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது சார் அது என்ன டிண்டர் எக்ஸ் சாலிகிராமம் ஒரு டயலாக் வருது, டிண்டர் பம்பு சாரி ஏதோ 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 இன்ஸ்டாகிராம் சாலிகிராம், அது ரைமிங் சார். இன்ஸ்டாகிராம் சாலிகிராம் இல்லை, சாலிகிராமில் நிறைய தம் அடிக்கிற பொண்ணுங்களை பார்க்குறோம், அதை வச்சு தான் எழுதுறீங்களா அப்படின்னு சார். இன்னும் எங்காவே இருக்கீங்கன்னு புரியுது. மடிக்கிற பொண்ணுங்களா கல்லில் போடுறாங்க பார்த்தீங்களா. ஆனால் அஸ்வின் பற்றி கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து இவரை பற்றி பண்ணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் அதான் லென்த்தாக போயிடும். நான் சக்ஸஸ் மீட்னு ஒன்று நடந்ததுன்னா அதில் லென்த்தாக சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது, அவர் டோட்டலாக வேற மாதிரி உண்மையாகவே. கரெக்ட் சார். நீங்கள் தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க, பெரிய வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு. அது ஓகே, தேட்டர் கிடைக்கல. ஆனால் மங்காத்தான்னு ஒரு படம் வருது, அதை ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? மங்காத்தாவும் வராமல் இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனால் மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் வரலாம்னு நினைக்கும் போது தான் பெரிய டேட் போட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்டோம் சார். அடுத்த படத்தில் 2 ரசிகர்களையும் திட்ட மாட்டீங்க, அவரை மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எந்த ரசிகர்களை திட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரில. நாங்கள் பெரிய ஹீரோ தான். நாங்கள் யாரையும் சும்மா கற்பனையாக நினச்சி திட்டணும் சார். சார் ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக மங்காத்தா தேடி 2 வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அவரு சும்மா கற்பனையாக பேசுறாரு, அதை கண்டுக்காதீங்க. விக்னேஷ்ஜி சொல்லுங்க சார். நன்றி சார். நன்றி விக்னேஷ்ஜி சொல்லுங்கண்ணா. நீங்க சொன்னீங்க அவர்கிட்ட 2 ஹீரோ, நீங்க எந்த ஹீரோன்னு யோசிச்சுன்னு சொன்னீங்க. ஆமா, இப்போ உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காருல்ல, அந்த படத்தோட ஹீரோ தானே கலாச்சிருக்கிறீங்க. அதான் அது நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அந்த பப்ளிகாம் போடுற விஜய் தானே கலாச்சிருக்கீங்க சார். ரஜினி சாரும் பப்ளிகாம் போட்டிருக்காரு. இல்லையே, அந்த ஸ்டைல்ல போடல. எது இல்ல, சிவாஜி பார்த்தது இல்லையா நீங்க? சிவாஜி த பாஸ் அதுல போட்டிருக்காரு. போட்டிருக்காரு. இது சார் ரஜினி சார் பண்ணாததா சார்? இது தளபதி மட்டும் தாங்க இப்படி பண்ணிருக்காரு. இல்ல அது உங்களோட கற்பனை. அவர் விஜய் கலைக்க மாட்டார் சார், விஜய் ரசிகர் அவரு. சார் வணக்கம். சொல்லுங்க சார். நடிகர்கள் வந்து தலைவர்களாக மாறிட்டு இருக்காங்க, ரசிகர்கள்லாம் தொண்டர்களாக மாறிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த படம் வந்து இப்போ அரசியல் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். தெரியலையே, தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதான்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கருத்து இருந்தது, அந்த கருத்தை அந்த படம் மூலமா சொல்ல ட்ரை பண்ணேன். இந்த கதைக்கு பர்டிகுலராக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டுமே வந்து நிறைய சம்பவங்கள் உங்களை ஏதாச்சும் பாதிச்சுதா? இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது? இல்லை சார், நாங்கள் இந்த கதையை வந்து 2024 மேவா ஜூனா 2024 மேவோ ஜூனோ ஷூட் பண்ணிட்டோம் கதையை. 24 நான் சொல்றது போன வருஷம். எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் முத கொண்டு ரஷ்ல பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு கதை எழுதுனது வந்து 2021 எப்பயோ எழுதி ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதனால அதுக்கும் இதுக்கும் இன்னொன்று வந்து லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, லெஸ்பியனாக வருது அப்படின்ட்டு வருது. ஸோ லெஸ்பியன் வந்து வெறும் செக்ஸை மட்டும் தான் டிமாண்ட் பண்ணுது அப்படிங்க நினைக்கிறீங்க? அவ்வளோ டீட்டெயில்டெல்லாம் சொல்லவே இல்லையே சார். அந்த இடத்துல எனக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் இருந்தது. அதுக்குள்ள அதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல ட்ரை பண்ணேன். ஸோ இல்லை சார். தேங்க்யூ சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.